அப்படித்தான் 1917 சர் பிட்டி தியாகராயர் டாக்டர் வி.எம். நாயரால் தென்னிந்திய நல உரிமை சங்கமாய் உருவான நீதி கட்சி, அதற்கு அடுத்து 1925 தந்தை பெரியாரால் நிறுவப்பட்ட சுயமரியாதை இயக்கம், 1944 நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து உருவான திராவிடர் கழகம், அதைத் தொடர்ந்து 1949 செப்டம்பர் 17 பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழறிஞர் கலைஞரால் உருவான திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க பெற்ற தினமும், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பால் போற்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த தினமும் இணைந்து கொண்டாடப்படும் ஆகச் சிறந்த ஜனநாயக இயக்க வரலாற்றில் மாபெரும் விழாவே முப்பெரும் விழா. அது மட்டுமன்று, கொட்டும் மழையில் ராபின்சன் பூங்காவில் கொள்கை புரட்சியோடு கட்டமைக்கப்பட்ட கழகத்தின் பவள விழா கொண்டாட்டம் முப்பெரும் விழாவின் மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாய் ஒளிர்கிறது. பகுத்தறிவு சிந்தனையை சமூகத்தில் வித்திட்ட தந்தை பெரியாரின் கடமையை, சுயமரியாதை புரட்சியை அன்னை தமிழ்நிலத்தில் விளைவித்த பேரறிஞர் அண்ணாவின் கண்ணியத்தை சமத்துவம் சமூக நீதி குரலாய் உலகெங்கும் ஓங்கி ஒலித்த அஞ்சுகத்தாய் புதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரின் கட்டுப்பாட்டை, இவை மூன்றையும் ஒரு சேர நின்று கட்டி காத்து கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம் கண் முன்னே தமிழினம் போற்றும் சரித்திர தலைவர், ஆண்புகள் கொண்ட வரலாற்றின் நாயகர், 5 முறை நாடாண்ட அஞ்சுகச் செல்வர், ஐந்தமிழ் அறிஞர் ஐயன் கலைஞர் அவர்கள் உரையாற்றுகிறார். அண்ணா வகுத்த பாதையை என்னால் கட்டி காட்டப்பட்ட இனவான உலகத்தை ஓங்கி ஒலிக்க செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தந்தை மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 தான். கழக கடப்படியில் 55 ஆண்டுகளாய் அயராது உழைக்கிறவர், திராவிடச் செம்மலாய், இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய், நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சி அவர் மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறார். இனமானம், மொழிமானம், சுயமரியாதை கண்போர் காக்கும் அவரது கடவுள்களை என்று நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்க பெரியார், நாடு ஓங்குக நாடு.